பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. நான் விஜய் பிரபுக்கும் ஆதவர்ஜுனா ரெட்டிகாருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாருக்கும் கேட்கிறேன், ஜெயலலிதா சாகுறது வர வீராதி வீரர், சூராதி சூரர், சிங்கம் எங்கேயாவது அரசியல் பேசியிருக்கிறாரான்னு ஒரு ஆதாரத்தை கொடுங்க. அப்ப இவரை சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சவந்தி, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா இருந்தாருன்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏற்கனவே திருச்சியில நீங்க செயற்கையா உருவாக்குனீங்க. அதை தம்பி பாண்டே, பொன்ராஜி, சந்திரன் ராஜா, புதுச்சேரி எல்லாமே இதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி வெளிக்கொணர்றாங்க. இல்ல திருச்சி என்ன செயற்கை உருவாக்குனா? கூட்டமே செயற்கையா? டு நாகப்பட்டினம் போகும்போது எங்க இருந்து பார்த்தா திருச்சியில முதல்ல நீங்க செட்டப் கூட்டத்துக்கு செட்டப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டப் பண்ணலை நீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்க நாகப்பட்டினம் போகும்போது ரோட்டு ரெண்டு சைடும் பார்க்க கூட்டம் வந்திருக்கணும்ல. எம்ஜிஆருக்கெல்லாம் இன்னும் போகும்போது அந்த கூட்டம் வந்திருக்கும்ல. உங்க அப்பாட்ட கேளு. நீங்க இப்ப கூட்டம் வந்தாலும் செட்டப் பண்ண கூட்டம்னு சொல்றீங்க. கூட்டம் இருந்துட்டாலுமே இந்த கூட்டத்தை வச்சு எப்படி வாக்கு வரும்னு சொல்றீங்க. எப்படி போனாலும் வளைக்கிறீங்களே, என்ன பண்றது சார்? 26 இது வந்தா நான் சொன்னது மண்குதிரைங்கிறது புரிஞ்சு போகும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகும். யாராத்தா செத்தாங்கிறது தேர்தல் ஆணைய ரிசல்ட் வந்தா தெரிஞ்சு போகும். இப்ப நீங்க சொன்ன சில நபர்களே வந்து 15 to 20% அப்படி விஜய்க்கு ஒரு இலக்கு வைக்கிறாங்க. வரும் இப்ப என்னப்பா கேள்வி கேட்கிறான்? அவன் பேசுறது தப்பாயிட்டு, நான் சொன்னது சரியாயிட்டுன்னு சொல்லிதானே அவனால அடிச்சு பேசுறேன். அதுதான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி சொல்றாங்களே, அவங்க என்னைக்கும் அப்படி பொய்யா சொல்லுவாங்கப்பா. விஜயகாந்தும் சரி, பிரேமலதா விஜயகாந்தும் சரி, 2 பேரும் மக்களை போய் பார்த்தாங்க. அதனால 8% அசம்பிளில் இருந்தவங்க மக்களவையில் 10% வந்தாங்க. நீ உனக்கு முதுகெலும்பு இல்லாம கோலத்தனமா பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான் அச்சப்பட்டு பயந்து கவுந்தடிச்சு கடந்து பார்லிமெண்ட்ல கேண்டிடேட்டே போடல. நீயும் விஜயகாந்த் ஒன்னா தொடர்ந்து விமர்சனம், விஜய் மேல விமர்சனம். இந்த ஐடிம்லாம் வந்து பயங்கரமா விஜய்க்கு எதிர்ப்பா செயல்படுறாங்க. எங்க 0% இருக்காரு விஜய். 8.3% அங்கீகரிக்கப்பட்ட சீமான அவர் அங்கீகரிச்சு பேசலையே. 8.2 சீமான் எடுக்கும்போது விஜய் லெட்டர் பேடு தானே. விக்கிரவாண்டி களத்திலும் ஈரோடு களத்திலையும் சுத்த வீரனா போலரைசேஷன் மீறி எண்ணி கொடு, அளந்து கொடு, எடப்பாடியை ஓடுற இடத்துக்குள்ள சுத்த வீரனா சீமான் இருக்கும் போது நீ களத்துக்குள்ள வராத கோலை தானே. அவரா எங்களுக்கு 26 தான் மெயின்னு சொன்னா அவர் எடுத்த வாந்தியை எடுத்துனியா? வாந்தி எடுக்கிற சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நாளை விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் கடந்த 2 வாரமாக வந்து போய்கிட்டு இருக்காரு. முதல் வாரம் வந்து அந்த கரண்ட்டு கட்டு, அது சொன்னார். இன்னொரு டைம் மைக்கு கட்டு. இப்போ கடந்த வாரம் தான் பேசும்போது மிரட்டி பார்க்குறீங்களா ஸ்டாலின் சார், சிஎம் சார் அப்படின்லாம் கொஞ்சம் தைரியமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. எப்படி இருக்கு உங்களுடைய வியூ என்ன சார் இந்த சுற்றுப்பயணத்துக்கு? விஜய் ஏன் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார்? ஏன் அவர் கொள்கை எதிரியான பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கு ஏன் 24 தனிச்சு நிற்கல? ஏன் அரசியல் எதிரியான திமுக தோக்கடிக்கிறதுக்கு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே நிற்கல? இவர் பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சுட்டு 4 இடைத்தேர்தலில் நின்னார்ல, இவர் ஏன் நிற்கல? இல்லை, அந்த ஆரம்பிக்கும் போதே லெட்டர் பேரில் போட்டார், 26 சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறேன் அப்படின்னு போட்டார். நம்ம ஏன் இதே கேட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏன் 31 போயிட்டாருன்னா அவர் திரும்ப 26 நிற்காம 31 போயிட்டாருன்னா நீ என்ன பண்ணிடுவேன்? அவரை தூக்கில் போட்டுருவியோ? இல்ல, அவர் சொன்னதே இப்ப கடைபிடிக்கிறார். அவர் போய் இடைத்தேர்தல் நிக்கணும்னு நான் கேட்கிறேன். அவர் போய் அரசியல் வியாபாரி தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இடைத்தேர்தலில் நிற்காம இருப்பான். விஜய் அரசியல் வியாபாரின்னு சொல்றேன். வியாபாரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையில திருமங்கலம் சரத்குமார் மாதிரி மாட்டிக்கிட்டா காலி ஆயிரும்னு நிற்கல. அப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தவர் தானே. அப்ப ஆரம்பிச்சாரு, ஸ்டெப் பை ஸ்டெப் வராங்க. 26 தான் எங்களுடைய இலக்குன்னு வராங்க 2 வருஷத்துக்குள்ள. அப்பதானே ஆரம்பிச்சு வராங்க. எங்க 26 இலக்குன்னு தான் 31 நாளைக்கு சொல்லுவார. என்ன பண்ணிடுவா? சொன்னா அவரை தூக்கில போட்டுருவியா? நீ என்ன விஜய் தூக்கில் தொங்க விட்டுருவியா? முடியாது இல்லை. அப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு 2 இடைத்தேர்தலில் ஸ்கிப் பண்ணது அரசியல் வியாபாரம் தானே. கமல்ஹாசன் 2.0 தானே. சரி, இதில் என்ன வியாபாரம் இருக்குது சார்? இதை வச்சு திரைத்துறையில் சம்பாதிக்கலாமா? எந்த மாதிரி வியாபாரம்? அதான் நீங்கள் திருமங்கலத்தில் சரத்குமார் நின்று மாதிரி விக்கிரவாண்டியில் நின்று அடி வாங்கிட்டீங்கன்னா 26 வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அரசியல் வியாபாரியாக தான் விஜய் இருக்கிறார். கடந்த காலத்தில் பச்சந்தியாக இருக்கிறதுக்குள்ள ஆதாரத்தை நான் உனக்கு தரட்டா? ஃபஸ்ட்டில் இளைய தளபதினார், அப்புறம் அனில் மாதிரி உதவுனா சொன்னார்.
அப்புறம் ராஜ்யசபா சீட்டுக்கு காங்கிரஸ் கிட்ட போனார். அப்புறம் தலைவா பட பிரச்சனையோட மோடியை பார்த்தாரு. எல்லாமே சுயநலமாக தன்னுடைய படத்துக்கு சத்யம் தேட்டர் கிடைக்கலன்னு, தன் படத்தை ஜெயலலிதா அனில் மாதிரி உதவுன கோவத்தில் அடித்தாங்கன்னு மோடியை பார்த்தார். எல்லாமே சுயநலத்தில் தான் அதை பார்த்தார். மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே இல்லை. அடுத்து அவரோட பெரிய போல்டு அது இதுன்னெலாம் சொல்கிறீங்கள்ல, ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தார். கோயம்புத்தூரில் காத்து கடந்து பார்த்தார். என்னென்ன ரஜினிகாந்த் மோடி வந்து பார்த்தார். ஜெயலலிதா தேர்தலில் 37 எம்பி சீட்டு ஜெயித்தாங்க. 2 தான் தோத்தாங்க, ஒரு கன்னியாகுமரியும் ஒரு தருமபுரியும். முன்னம எடுத்ததோட இவர் அனில் மாதிரி உதவும் போது எடுத்ததை விட 6% வாக்கு அதிகம் எடுத்தாங்க. ஈழத்தமிழர் பிரச்சனையை முன் வச்சு பணம், ஈழத்தமிழர் 144 எல்லா பிரச்சனையும் தான், சீமான் பிரச்சாரம் எல்லாமே எடுத்தாங்க. அப்போ விஜய் வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு 2014 ஜெயலலிதா அறிவிச்சாங்க. நான் விஜய் புரோவுக்கும் ஜோசப் விஜய் புரோவுக்கும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டிகாருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாருக்கும் கேட்குறேன், ஜெயலலிதா சாகிறது வர வீராதி வீரர் சூராதி சூரர் சிங்கம் எங்கேயாவது அரசியல் பேசியிருக்கிறாரான்னு ஒரு ஆதாரத்தை கொடுங்க. ஜோசப் விஜய் கொடுங்க, ஜான் ஆரோக்கியசாமி கொடுங்க, இவர் கொடுங்க. அப்போ இவரை சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்தி, கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்தாருன்னு சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? நீங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக தானங்க போனீங்க, கோயம்புத்தூருக்கு தலைவா படத்தில் உங்களை அடித்து தகர்த்துட்டாங்கன்னு தானங்க போனீங்க. அப்போ மோடியை பார்த்தீங்க, ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயித்துட்டாங்க, 45% வாக்கு பெற்றுட்டாங்க. சாகிறது வரை அரசியல் பேசலையே, நீங்கள் பேசுனீங்களா? பேசலை. ஸோ அரசியலில் அவருக்கும் உரிமை இருக்குது. க்ரோட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாருக்கும் ஒரு ஓட்டு கிடைக்கும். கமல்ஹாசனுக்கு கிடைச்சிருக்கு, இவர் விஜயகாந்த் கிடைச்சிருக்கு, இவருக்கும் கிடைக்கும். பட் மண்குதிரையாக இருக்கக்கூடாது, எலிஜிபிளாக காம்பிட்டண்டாக இருக்கணும். மண்குதிரைன்னா எது சார்? என்ன மீனிங் பண்ணுறீங்க? திறமையற்றவராக, தகுதியற்றவராக, முறையாக வேட்பாளரை நிறுத்தி எனக்கு எதற்கு ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்ண முடியாதவராக ஒரு இன்எலிஜிபிள் பர்சனாட்டு விஜய் போவாருங்கிறது என் கணிப்பு. அதனால தான் அவரை நான் மண்குதிரைன்னு நான் விமர்சனத்தை வைக்கிறேன். காரணம் நம்ம பேசுறதும் பார்க்குறாருன்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா நம்ம சொல்கிறோம் கூட்டம் வருது வாக்கு வராது அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே அங்கே பாயிண்டாக வந்துக்கிட்டு இருக்குல்ல. பாயிண்டாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறது நீங்கள் கடந்த கால அரசியலை பார்த்தா இவருடைய டகால்ட்டிகளை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். இவர் தன்னை எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறார். எம்ஜிஆர் 1971ஆம் ஆண்டு 50% வாக்கு பலம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொருளாளராக ரிவோல்ட் பண்ணி வெளியே வந்தார். கட்சி கணக்கு கேட்டு கிளைச்செயலாளர்லாம் சம்பாதிச்சிட்டான்னு சொல்லி ஒரு இஷ்யூவை சொல்லி 50% பலம் கொண்ட ஒரு கட்சியில் இருந்து பொருளாளர் போர்க்கொடி தூக்குறாரு, நம்பர் 2 போர்க்கொடி தூக்குறாரு. அவர் பெரிய ஹீரோவாக இருந்தார். இவர் 0% வாக்கில் இருந்து பனையூர் வீட்டில் இருந்து தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார் மாதிரி 0% இவர் வரார். எம்ஜிஆர் 50% வரார். அதில் கலைஞர் 25 எடுத்தார், இவர் 30 எடுத்தார். அப்போ இவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறதே தவறு. அப்படியே எம்ஜிஆரோட ஒப்பிட்டாலும் கூட நீங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் நிற்கல? எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்று 55% எடுத்தார். நீங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் நிற்கல? எம்ஜிஆர் கோயம்புத்தூரில் நின்று 38% வாக்கெடுத்து 500 ஓட்டில் தான் ஜெயித்தார். அப்போ தப்பி தான் பிழைச்சார். கம்யூனிஸ்டுக்கு 13% ஓட்டு இல்லைன்னா ஜெயித்திருக்க முடியாது. எனிவே எம்ஜிஆருக்கு வெற்றியாளர் எம்ஜிஆர் தான். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏன் வரல? அப்போ நீங்கள் போலியா பொய்யா கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு கட்சியை உடைச்சிட்டு வந்தவரை வீட்டில் இருந்து 0% பல தலைவர்களை பார்த்து ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சம்பத் சிவாஜி மாதிரி வரக்கூடிய நீங்கள் ஒரு கட்சியை உடைச்சிக்கிட்டு ஒரு ஆளுங்கட்சி 50% பலம் கொண்ட கட்சியிலேருந்து ஸ்பிளிட் ஆகி வந்தவர் கூட ஒப்பிட்டு பொய்யா கட்டுக்கதைகளை விட்டுறீங்க. அண்ணாவுக்கு மணிக்கணக்கான கூட்டங்கிறீங்க. அண்ணாக்கு எந்த ஊர்லையா மணிக்கணக்கான கூட்டம் இருந்து? அண்ணா விருகம்பாக்கம் மாநாட்டில் பேசும்போதே எம்ஜிஆர் அண்ணா பேசிகிட்டு இருக்கும்போதே உள்ளே வந்து அண்ணாவை டிஸ்டர்ப் பண்ணார். அண்ணா பேச முடியாமல் கூட்டம் சர்ச்சிங் க்ரௌடு எம்ஜிஆர் கைத்தட்டுச்சு. சும்மா ஆதவ அர்ஜுனா ரெட்டி போய் சொல்லிட்டா நம்ம அதை ஏற்றுட்டு போவோமா? அப்போ எல்லாமே ஃப்ராடு, மோசடி, ஃப்ராண்டிங். அதுக்குள்ள டெக்னாலஜிஸு, அதுக்குள்ள வேலைகள் அதை பண்ணுறாங்கங்கிறதா நம்ம குற்றச்சாட்டு. ஏற்கனவே திருச்சியில் நீங்கள் செயற்கையாக உருவாக்குனீங்க. அதை தம்பி பாண்டே, பொன்ராஜி, சந்திரன், ராஜா, புதுச்சேரி எல்லாமே இதை அப்போ எக்ஸ்போஸ் பண்ணி வெளிக்கொணர்றாங்க. இல்லை திருச்சி என்ன செயற்கை உருவாக்குறாங்க? கூட்டமே செயற்கையா? ஊரில் உள்ள ஆளை கொண்டு வந்துக்கிட்டு மெல்ல நடந்து இது பண்ண வர்றத பாண்டே தெளிவாக அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் போகும்போது எந்த ஊரில் உங்களுக்கு வழிநடுக இருந்து பார்த்தான்? எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் ஒரு ஊரில் போனார்னா எல்லா ஊர்லேயுமே
கூட்டம் நிற்கும். அவருக்கு உங்களுக்கு திருச்சி டு நாகப்பட்டினம் போகும்போது எங்கே இருந்து பார்த்தா திருச்சியில் முதல்ல நீங்கள் செட்டப் கூட்டத்துக்கு செட்டப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டப் பண்ணலை. நீங்கள் கூட்டமே செட்டப்புங்கிறீங்க. கூட்டம் அழைத்து வரப்படாது தான் கூட்டம். ஆனால் திருச்சியில் அப்படி கூட்டத்தை காட்டி மெதுவாக நத்த மாதிரி ஊறுவ மாதிரி ஒரு ஃபோக்கஸை காட்டினீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நாகப்பட்டினம் போகும்போது ரோட்டு 2 சைடும் பார்க்க கூட்டம் வந்திருக்கணும்ல. எம்ஜிஆருக்கெல்லாம் இன்னும் போகும்போது அந்த கூட்டம் வந்திருக்கும்ல. அவங்க அப்பாட்ட கேளு, பெரியவங்கள்ட்ட கேளு. இதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. அப்போ ஒரு கட்சிக்காரரு திமுகவோட எல்லா கிளை செயலாளர்கள் தோத்தமெல்லாம் அவர் கூட வந்தான். ஒன்றியத்தில் தோத்தம் அவர் கூட வந்தான். மாவட்ட செயலாளர் தோல்வி அடைஞ்சோம் அவர் கூட வந்தான். ஜேபிஆர் வந்தார், மதுசூதனம் வந்தார். இப்படி அவருக்கு பட்ராஜன் வந்தார், எஸ்என் ராஜேந்திரன் வந்தார், ஜிஆர் எட்மண்ட் சார் வந்தார், கற்பச்சாமி பாண்டியன் வந்தார், திருநாக்கரசர் வந்தார், ஆர்.எம். வீரப்பன் ஆர்கனைஸ் பண்ணார். இப்படி அவருக்கு கூட்டம் அவர் ஊருக்கு வந்தாருன்னா இந்த ஊரில் ஒரு கிளை செயலாளர் நின்று மக்களை திரட்டி அவரை பார்த்து மக்களை காட்டி மக்கள்கிட்ட இறங்கி மனுக்களை வாங்கிக்கிட்டு அவர் போயிட்டு இருப்பார். நீங்கள் போகக்கூடிய இடத்துல எந்த ஊரில் உங்களை பார்க்க ஆள் வந்தான்? எந்த ஊரில் உங்களை ஸ்பான்டேனியஸ் சுற்றுப்பயணத்தில் கூட்டமே இல்லையா? நீங்கள் இப்போ கூட்டம் வந்தாலும் செட்டப் பண்ண கூட்டம்னு சொல்கிறீங்க. கூட்டம் இருந்துட்டாலுமே இந்த கூட்டத்தை வச்சு எப்படி வாக்கு வரும்னு சொல்கிறீங்க. எப்படி போனாலும் வளைக்கிறீங்களே, என்ன பண்ணுறது சார்? 26 இது வந்தால் நான் சொன்னது மண்குதிரைங்கிறது புரிஞ்சு போகும். கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து போகிறோம். யாராத்தா சத்தாங்கிறது தேர்தல் ஆணைய ரிசல்ட் வந்தால் தெரிஞ்சு போகும். சுமன் சி ராமன் சொன்னார் 2% தான் சீமான் வருவாருன்னு. நான் 8% தாண்டுவாருன்னு சொன்னேன். யார் சொன்னது நடந்தது? குபேந்திரன் 4% தான் சொன்னார். நான் 8 யார் சொன்னது நடந்தது? இந்தியா டுடே மணி குறையும்னாரு. எத்தனை நெறியாளர்கள் குறையும்னாங்க. யார் சொன்னது நடந்தது? அப்போ நான் ஏன் ஓட்டு வராதுன்னு சொல்கிறதுக்குன்னா அது காரணம் இருக்குது. எம்ஜிஆருக்கு ஓட்டு வந்தது 50% ஓட்டுக்குள்ளேருந்து வந்தார் எம்ஜிஆர். இவர் 0% ஓட்டுக்குள்ளேருந்து வராரு. இப்போ நீங்கள் சொன்ன சில நபர்களே வந்து 15 to 20% அப்படின்னு விஜய்க்கு ஒரு இலக்கு வைக்கிறாங்க. வரும் இப்போ என்னப்பா கேள்வி கேட்குறான்? அவன் பேசுறது தப்பாயிட்டு நான் சொன்னது சரியாயிட்டுன்னு சொல்லிதானே அவனால அடித்து பேசுகிறேன். அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, அவங்க என்னைக்கும் அப்படி பொய்யா சொல்லுவாங்கப்பா. அவங்களுக்கு ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டு, நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள நாணயமாக சொல்லுப்பா. உங்களுடைய கணிப்பு என்ன சார்? இப்போ என்ன அணியே அமையல. இவர் மண்குதிரையாக தான் போவார், இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டண்டாக தான் போவார். அணி அமையதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங் 10 கோடி ரூபா கொடுத்து ஏமாளி ஆகிறான், காதில் பூச்சுத்துறான், ஜான் ஆரோக்கியசாமியை பார்த்துட்டு வந்து பேசுகிறான். அது ஒரு கூட்டம் அப்படி பேசுது. ஓகே, அது களை அமையிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பட் எம்ஜிஆர் இல்லைங்கிறதுக்கு சொல்லிட்டேன். எம்ஜிஆர் 50% கூட வந்து வந்தார். இவர் 0% வராரு. விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி வராரு இவர். இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு 3 மாதம் டிசம்பர் வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம். இது வந்து கை கொடுக்குமா? மக்களிடையே ஒரு நல்ல ரீச், எல்லாத்தையும் சாமானியர்லாம் போய் பார்க்குறாங்களா? அந்த ரீச் இருக்கு. அதிக அளவு மக்களை நீங்கள் சென்று பார்த்தீங்கன்னா அது கூடுதல் பலனை கொடுக்கும். விஜயகாந்தும் பிரேமலதா அம்மையாரும் 8% வந்தவங்க. நாங்கள் பிழைக்க வரல, உழைக்க வந்திருக்கோம்னு மக்களை விஜயகாந்தும் சரி பிரேமலதா விஜயகாந்தும் சரி 2 பேரும் மக்களை போய் பார்த்தாங்க. அதனால 8% அசம்பிளில் இருந்தவங்க மக்களவையில் 10% வந்தாங்க. நீ உனக்கு முதுகெலும்பு இல்லாமல் கோலத்தனமாக பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான்னு அச்சப்பட்டு பயந்து கவுந்தடிச்சு கடந்து பார்லிமெண்ட்டில் கேண்டிடேட்டே போடலை. நீயும் விஜயகாந்த் ஒன்றா? விஜயகாந்த் கூட போல்டாக பார்லிமெண்ட்டில் கேண்டிடேட் போட்டு 2% உயர்த்தினார. நீ பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு கையகால பறக்கப்பட்டு ஓடினவர்ல ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் 24 ஏன் கேண்டிடேட் போடலை? ஸோ 26 கேண்டிடேட் போடுங்க, ஓட்டை காணிங்க. ஓட்டை காணிச்சா நானும் மறுக்க முடியாது. ஓட்டை தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுன்னா அப்புறம் இந்தியா டுடே மணி அறிவு நாணயம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் ஜான் ஆரோக்கியசாமியை பார்த்துட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் கப்ஸா விட்டுட்டு இருக்கிறாரு, அப்படியெல்லாம் நான் யாரையும் சொல்ல முடியாது. நான் தெளிவாக ஓட்டை நீ காட்டிட்டேன்னா என்ன ஓட்டு வருதோ அதை நானும் ஒத்துக்கணும், இந்தியா டுடே மணியும் ஒத்துக்கணும், பிரியனும் ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். நான் மண் குதிரை மற்றவங்களாம் முகத்தில் கறி பூசிக்கிடுவாங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, இந்த இறுதி ஒரு கேள்வி சார். தாவேகா வந்து திட்டமிட்டு திமுக வந்து இந்த ஐடி விங்ஸ்லாம் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. எப்படின்னா இந்த கூட்டமான ஒரு இமேஜ் இருக்குது, அதை எடுத்து இங்கே வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு ஏஎல்லாம் பண்ணி போடுறாங்க. தொடர்ந்து விமர்சனம், விஜய் மேலே விமர்சனம். இந்த ஐடி விங்லாம் வந்து பயங்கரமாக விஜய்க்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க. எங்க 0% இருக்காரு விஜய். 8.3% அங்கீகரிக்கப்பட்ட சீமானா அவர் அங்கீகரித்து பேசலையே. நீ 0 தானே? 26 தானே தெரியும் எண்ணு எவ்வளோ ஒன்று எக்ஸு, அந்த எக்ஸ் எவ்வளோ ஒன்று 26 தெரியும். இன்னைக்கு நீ 0 தானே? இன்னைக்கு நீ லெட்டர் பேடு தானே? சீமா இன்னைக்கு 8.2 எடுத்தோம்ல. இதை சொல்றதுக்கு அறிவு நாணயம் மற்றும் எல்லாம் என்ன அரசியல் விமர்சனம்னு சொன்னான்னா அறிவு நாணயம் மற்றும் அரசியல் விமர்சனம் தான் சொல்லுவேன். 26 என்ன நிரூபிக்கிறானோ அது விஜய்க்கு ஓட்டு நானும் ஒத்துக்கிட்டு போண்டே தான், இவங்களும் ஒத்துக்கிட்டு போண்டே தான். இப்போ நீ 0 வச்சுக்கிட்டு எனக்கு 60% வரும்னு நீ கிளைம் பண்ணலாம், யாரும் அதை தடுத்துட முடியாது. இல்லை அவர் பிளாப் ஆகி போவார் மண்குதிரன்னு மற்றவனு சொல்லலாம்.
அப்போ நீ 8.2 எடுத்தவனை உதாசீனப்படுத்துகிற மாதிரி நீ 0வில் இருந்துக்கிட்டு நான் அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன்னு சொன்னான்னா அது ரிசல்ட் வந்தால் தானே அது உண்மை. இப்போ நீ 0% தானே. நீ 24 அவன் களத்துக்குள்ளே நின்னாலாம் சுத்த வீர நாட்டு திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவர்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு இதே ஜான் ஆரோக்கியசாமி சீமான்ட்ட வந்து மன வலிமையை கெடுக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தான். 4% கீழே போயிடும், ராகுல் காந்தி தான் அவர் அடிமை புத்தி பேசிட்டு இருந்தாப்பல. நான் தான் சொன்னேன் சீமான் தெளிவான ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. திமுக அண்ணா திமுகவை அடிச்சு விளையாடுறாரு, காங்கிரஸையும் பாஜகவும் எதுக்குறாரு. பாசிட்டிவ் ஃபேவர்ஸ் த பிரேவ் 8% வரும்னு நான் சொன்னேன். அவன் 8% எடுக்கும்போது நீ லெட்டர் பேடாக இருந்துக்கிட்டு கோலையா ராகுல் காந்தியை கண்டு பயந்து கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்தவன் அவனை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன உரிமை இருக்குது? 8.2 சீமான் எடுக்கும்போது விஜய் லெட்டர் பேடு தானே. விக்கிரவாண்டி களத்திலும் ஈரோடு களத்திலையும் சுத்த வீரனா போலரைசேஷனை மீறி எண்ணி கொடு அளந்து கொடு எடப்பாடியை ஓடுற இடத்துக்குள்ள சுத்த வீரனா சீமான் இருக்கும்போது நீ களத்துக்குள்ள வராத கோலை தானே. ஈரோடு கிழக்கு களத்தில் பெரியார் மண்ணு இல்லை பெரியாரை மண்ணுன்னு சொல்லும்போது இது பெரியார் மண்ணு தானே வந்திருக்கணுமா இல்லையா? வரல சார், இது நடந்த உண்மை தானே சார். இதை பிரியன் ஏன் சார் மறைக்கிறாரு? இதை இந்தியா டுடே மணி ஏன் சார் மறைக்கிறாரு? சீமானை ஓவர்டேக் பண்ணி விஜய் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ரிசல்ட்டாக தான் சார் தெரியும் யாரா தாச்சத்தான்னு. நீ ஃபோக்கஸ் பண்ணுறமோ உன் உரிமை, அது நான் மறுக்க வரல. நீ 60% வரும்னு கூட விஜய்க்கு சொல்லு. ஆனால் விஜய் சீமான் சுத்த வீரனா இருக்கும்போது கோலையா விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் ஓடுனாருங்கிறத சொல்லு. அவன் வாந்தி எடுக்கிறத எடுத்து சாப்பிடாத, உன் கருத்தை சொல்லு. அவன் நான் 31 வருவான்பான் 36பான், அவன் கருத்து. ஏன் விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலையும் வரலங்கிறது காரணத்தை சொல்லு. ஏன் கட்சி ஆரம்பிச்சுட்டு ராகுல் காந்தியை கண்டு பயந்து மக்களவையில் கண்டஸ்ட் பண்ணலைங்கிற காரணம் சொல்லு. இப்படிதான் சார் சீமான் வந்து கமலஹாசனை மிஞ்சினாரு, தினகரனை மிஞ்சினாரு, நாங்குநேரில் நின்னாரு. ஹரிநாடாரோட ஓட்டு குறைவு. இங்க விக்கிரவாண்டியில் நின்னாரு 1.5% தான் ஓட்டு, வெள்ளூரில் நின்னாரு 2.6% தான் ஓட்டு. நின்னாரு, மக்களை ஏற்றுக்கிட்டான். இந்த வரலாறு சொல்லு. நீ அறிவு நாணயம் இருந்துன்னா இந்தியா டுடே மணிக்கும் பிரியனுக்கும் சொல்றேன், உங்களுக்கு அறிவு நாணயம் இன்டலெக்சுவலி ஆனஸ்ட்ங்கிற வார்த்தையை சொல்லி சொல்றேன். நடந்த விஷயத்தை வச்சு ஒத்துக்கிட்டு அப்புறம் என்ன வேணாலும் பேசு, அது நான் வரல. நாளைக்கு நடக்கிறது யாராத்தா செத்தான்னு 26 மே ரிசல்ட்ல வந்தா தெரிஞ்சு போகும். அது நீ என்ன வேணாலும் பேசலாம். நடந்த விஷயத்தை ஏன் அறிவு நாணயம் பற்றி மோசடியா மறைக்கிற? விஜய் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாரு. சீமான் மாதிரி தைரியமா போலீஸ்க்கு எதிராக களத்துக்குள்ள வர முடியாம இருந்தாரு. ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஒதுங்கிட்டாரு. கமலஹாசன் இப்படி தானே இருந்தாரு. அதனால தானே கமலஹாசன் இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு பெரிய இது இருக்கு, கூடுற ஓட்டமெல்லாம் ஓட்டலன்னு அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அந்த பொசிஷன்ல இன்னைக்கு சீமான் 8.2 வந்திருக்கிறாரு. அப்ப நிற்காதது தவறு. அது மக்கள் மத்தியில் இவரை அரசியல் வியாபாரியா காட்டும், இவரை சந்தர்ப்பவாதியா காட்டும், துணிச்சலட்ட அரசியல்வாதியா காட்டும்ங்கிறத உன் கருத்தை சொல்லணும். இல்ல அவரா எங்களுக்கு 26 தான் மெயின்னு சொன்னா அவர் எடுத்த வாந்தியை எடுத்து நீயா வாந்தி எடுக்கிற? அவங்க எடுக்கிற வாந்தி எடுத்து நீயா வாந்தி எடுக்கிற? எல்லாத்தையும் தான் கேட்கிறேன். நிற்காதது தப்புன்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப கமலஹாசன் அவருடைய கருத்து கூடும் கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு அவர் வைக்கிறாரு. தைரியமா விஜய் தாக்கி பேச இது வரைக்கும் பேசாதவர் இல்ல. கமலஹாசன் கரெக்ட் தான், நாணயமா தான் பேசுறாரு. கூடும் கூட்டம் எல்லாம் ஓட்ட ஆகல. இப்போ கமலஹாசனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் கூடிச்சு. இது சில அட்டு அரசியல் விமர்சகர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிடணும். அட்டுங்கிற வார்த்தையை திட்டமிட்டு வேணுன்னு தான் நான் சொல்றேன். அட்டுத்தனமா பேசுறான், அரசியலே தெரியாம பேசுறான். அவனுக்கு நான் இதை சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி நான் தப்பு பண்ணா ஆதாரத்தோட என்ன விமர்சி, நான் ஏத்துக்கிறேன். ஆதாரத்தோட விமர்சிக்கணும். இப்போ சொட்டதல்லன்னு சொன்னா நான் விஜயம் சொல்லுவேன், சார் நீங்கள் புக் வைக்கிறது உங்கள் உரிமை சார், நீங்களும் சொட்டதெல்லாம் சார், உங்கள் ஆட்களை விட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுற சீப்பான வேலையில் ஈடுபடாதீங்க சார்னு சொல்லுவேன். நீ லாஜிக்கலாக சொன்னால் லாஜிக்காக நீ கார்னர் பண்ணிட்டேன்னா நான் ஒத்துக்கிட்டே போவேன். நான் லாஜிக்கலாக தான் இப்போ பேசுகிறேன். கமலஹாசன் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. 39 மக்களவை தொகுதிக்குள்ளேயும் கமலஹாசன் பிரச்சாரம் பண்ணார். தென் சென்னையில் கமலஹாசனுக்கு 10% மேலே வாக்கு கிடைச்சிது. ஸ்ரீபெரும்புதூரில் 10% மேலே வாக்கு கிடைச்சிது. டி நகர் மயிலாப்பூரில் 15% மேலே வாக்கு கிடைச்சிது. இதே கமலஹாசனுக்கு மேலூரில் 1% தான் கிடைச்சிது. அதே மதுரைக்குள்ள சௌராஷ்டிர மக்கள் வாழக்கூடிய பகுதியில் 10% மேலே கூட கிடைச்சிருக்கு செக்மெண்ட்டுக்குள்ளே. நான் அதை எடுத்து சொல்கிறேன். முதுகுளத்தூரில் 1% தான் கிடைச்சிது. உசிலம்பட்டியில் 1% தான் கிடைச்சிது. ஆண்டிப்பட்டியில் 1% தான் கிடைச்சிது. இதே கமலஹாசனுக்கு அருப்புக்கோட்டையில் சாலியார் மக்கள் மத்தியில் ஒரு 4-5% ஓட்டுகிட்ட கிடைச்சிதுன்னா மறுத்து பேசலை. நம்ம டீப்பாக எல்லாமே தெளிவாக பேசக்கூடிய ஒரு கமலஹாசனுக்கு நம்மளை பற்றி தெரியும். ஐயனையில் கமலஹாசன்
இங்கேருந்து ஆள் அனுப்பப்பட்டதுன்னு சொல்கிறது கடைஞ்சடிச்ச போய். அது கமல்ஹாசன் யாரோ பேசுனதை அப்படியே ஹேர்ஸையை நம்பி வசனம் வச்சுட்டாரு. மைக்ரேட்டான மக்கள் தான் ஐஎன்ஏல சேர்ந்துட்டாங்க. வள்ளியூர் நேதாஜி சிலையை பாருங்கள், யார் அதில் ஐஎன்ஏல இருக்காங்கன்னா கமல்ஹாசன் நான் சேலஞ்ச் விடக்கூடியவன் தான். ஆனால் அதே கமல்ஹாசன் விருமாண்டி தேவர் மாநாட்டு பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ண மரவராட்டே பாடி லாங்குவேஜ் இருக்கும், பிரமலை கல்லராட்டே பாடி லாங்குவேஜ் இருக்கும். என்ன ஆச்சு? உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூர் பகுதிகளில் 1%, மேலூர் பகுதியில் 1% ஓட்டு எடுத்து பாருங்கள். ஏன் இது மயிலாப்பூர்லேயும் டீனர்லையும் 15%க்கு மேலே? அப்போ கூட்டம்லாம் ஓட்டு இல்லையே. கமல்ஹாசனை பார்க்க அரக்கோணத்துலேயும் கூட்டம் வந்து 2% தானே. நார்வேலையும் கூட்டம் வந்தது. 1%க்கு கீழெல்லாம் நார்வேல் டவுனை தவிர மற்ற இடங்கள்ல ரொம்ப கீழல்ல. அவர் பற்றிருக்காரு சொல்றாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோட தெளிவாக சொல்றாரு. கூட்டம்லாம் யாருக்கும் ஓட்டு அல்ல. இதே மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஓசூர்ல டெபாசிட் இழந்தார். ஜனதா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஓசூர்ல 54% வாக்கு மேல எடுத்தார். ஐயா மூப்பனார் இருக்க கேண்டிடேட் இந்திரா காந்தியை பிரச்சாரத்துக்கு வரல. அந்த கட்சி பலத்தில் 54% ஓட்டு எடுத்தார். ஐயா ராமச்சந்திரன் நாயுடுக்க வேட்பாளர் ஜனதா கட்சி 2வது இடம் 25% வாக்கு எடுத்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1977 அவர் முதல்வர் ஆகும்போது ஓசூர் தொகுதியில் 9% வாக்கு தான் எடுக்கிறாரு. கலைஞர் 6% வாக்கு எடுக்கிறாரு. 2 பேருக்குமே டெபாசிட் போகுது. அப்ப திமுகவே அங்க இல்லை. அப்ப எம்ஜிஆர்ங்கிறது திமுகவின் பிளவு. திமுகவே இல்லாத ஓசூர்ல எம்ஜிஆருக்கு டெபாசிட் இல்லை. திமுகவே இல்லாத கிள்ளியூர்ல எம்ஜிஆருக்கு டெபாசிட் இல்லை. அங்க 15% மீனவர்கள் இருக்காங்க. பனியடி மீனவரை விட்டு மீனவரெல்லாம் மத்தியாசன் ஒரு கிறிஸ்தவ நாடா இருக்கு, அவங்களுக்கு தலைவராக இருந்தார். அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது விஷன், இந்த அருள்செழியன் எல்லாம் ஃப்ராட் பண்ணிட்டு இருப்பான். இப்போ உண்மையை மறைப்பானுங்க. ஃப்ராடுன்னா உண்மையை மறைப்பானுங்க. மத்தியாசு பின்னாடி தான் இருந்தாங்க மீனவர்கள். மத்தியாசு தான் ஓட்ட போட்டாங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் நாங்கள் ஒன்று ஓட்டு போடலை. கிள்ளியூரில் எம்ஜிஆருக்கு டெபாசிட் கிடையாது. தளியில் எம்ஜிஆருக்கு டெபாசிட் கிடையாது. மத்தியாசு வந்து ராஜாஜி கார்டு, அதையும் நம்ம ஒத்துக்கணும். ராஜாஜிக்கு சபார்டினேட். ஓசூரில் ஓட்டுக்கு டெபாசிட் கிடையாது. ஏன்னா அங்கே திமுகவே கிடையாது. திமுகவின் பிளவு தான் எம்ஜிஆர். அந்த திமுகவின் பிளவில் சென்னையில் கலைஞர் பெருசாக நின்னார், 13 சீட்டு. தஞ்சாவூரில் கள்ளர் அகமுடையாரெல்லாம் பிராமண பண்ணையார்களுக்கு எதிராக திரண்டவங்க கலைஞர் கூட நின்னாங்க. வன்னியர்கள் கலைஞர் கூட நின்னாங்க. பறையர் மற்ற முதலியாரெல்லாம் நெடுஞ்செழியெல்லாம் போயிட்டாப்புல இது ரெட்டையில நின்னாங்க. அப்போ கலைஞர் எடுத்த 24.8 தான் பெரிய சாதனை ஓட்டு. எம்ஜிஆர் கூட நெடுஞ்செழியன் போயிட்டாரு, ஆதித்தனார் போயிட்டாரு, உள்ள வரல. மக்கள் திமுகன்னு கலைஞருக்கு எதிராக போயிட்டாங்க. கலைஞர் கூட இருந்தது அன்பழகன், சாதிக் பாட்சா, 2 கள்ளர்கள், அன்பில் மன்னை, இவங்க தான் இருந்தாங்க. உங்க கூட கேஏகே, மதியழகன், அதாவது நெடுஞ்செழியன் கூட பெரிய பட்டாலியமே போயிட்டு, ஆதித்தனார், மாப்போசி, எஸ்எஸ்ஆர் எல்லாருமே எம்ஜிஆர் கூட போயிட்டாப்புல. அந்த எம்ஜிஆர் எடுத்தது 30.3% தான். கலைஞர் எடுத்தது 24.8% தான். 8%. அப்போ கலைஞர் அன்னைக்கு 24.8% எடுத்தது தான் சாதனை ஓட்டு. கலைஞரே அன்னைக்கு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணுங்கிறத பதறிட்டு போய் சொல்லாமல் இருந்திருப்பாருன்னா கலைஞர் 30க்கு போயிருப்பார், எம்ஜிஆர் 25க்கு தள்ளி இருக்கலாம். அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆண்டி காமராஜ் ஓட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னா அது கேஏகேயும் அவனும் பிடிச்சி எடுத்து கலைஞரை பலகீனப்படுத்தி விட்டுட்டாப்புல. கலைஞர் ராங் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி எம்ஜிஆரை கண்டு மறந்துருக்கவும் கூடாது. இப்போ சீமான் அடிக்கிறார் பாருங்க, போடா புண்ணாக்கு நீ எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அடிச்சு தூக்குறாரு பாருங்க சீமான். அது அந்த ஸ்ட்ராட்டஜியை கலைஞர் எடுத்திருக்கணும். சீமான் அடிச்சு தூக்கி வீசுறாரு பாருங்க. இன்னைக்கு கூட தம்பி கொள்கைன்னா என்ன, அரசியல்னா என்ன, கொள்கை எதிரி பிஜேபின்னா அப்போ காங்கிரஸ் கொள்கை நல்ல கொள்கையா? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் எதிலப்பா வித்தியாசம் இருக்கு? சொல்லு, நீ பதில் சொல்லு. ஜான ஆரோக்கியசாமி சொல்லு, ஆதவ அர்ஜுனா சொல்லு. பதில் சொல்ல முடியாது, ஓடுற நீ மண்குதிரை நீன்னு அடிக்கிறாரு சீமான். அதே மாதிரி அரசியல் எதிரின்னா அப்போ திமுக கொள்கையெல்லாம் அவனுக்கு கரெக்டா? அப்போ அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. நாட்டு நலனில் அக்கறை இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் நெகட்டிவாக வந்திருக்காங்கிறத சீமான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார், இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். இந்த இடம் தான் கமல்ஹாசனை சீமான் அடிச்சு யாருன்னா இடம். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னதும் சீமான் எம்ஜிஆரே ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினார்னாரு. இவர் இப்போ எம்ஜிஆர்னு ஆதவர்ஜுனா ஒரு சிறிய ஃபிலிமை காட்டுறதும் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்க தயாரானதும், எம்ஜிஆரை ஏழை மக்களுக்கு எதிரானவன், ஏழை மக்கள் டாக்டராக வரக்கூடாதுன்னு சாராய வியாபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாரு. தமிழை குப்பை கூடையில் தூக்கி போட்டார். மலையாளி கிட்ட அணை பாதுகாப்பை கொடுத்து தமிழனை துரோகம் பண்ணார். ராஜா முகமது தான் தமிழன் நியாயமாக இருந்தாருன்னு அதை அடித்து தள்ளிட்டார். ஸோ
இந்த இடம் கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லைங்கிறது தெரிஞ்சு தான் சீமான் அடித்து நொறுக்கிறாரு. சீமானுக்கு இப்போ முன்னோட 2 மடங்கு கூட்டம் வருது. கோயம்புத்தூர்லாம் எல்லா இடமும் வருது. இவங்க கொள்கை விளக்க கூட்டம் 1000 கூட்டம் போடுவோம்னாங்க. ஒரு கூட்டமாவது போட்டிருக்காங்களா தம்பி? நாம் தமிழர் வந்து டெய்லி 5 கூட்டமாவது நடக்குது. கார்த்திகா, இடும்பாவனம் கார்த்திக்கு, அபுபக்கர் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே தாய் தமிழ்னு இன்னைக்கு 4 கூட்டம், இன்னைக்கு 3 கூட்டம்னு அவங்க போட்டு இது பண்றாங்க. அதுக்குள்ள வியூஸ் ஹெவியா போகுது. எல்லாம் அதுல விஜயோட சந்தர்ப்பவாத அரசியலை, சாக்கடை அரசியலை, இது பச்சோந்தி அரசியலை, அரசியல் வியாபார தன்மையை அடிச்சு நொறுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜயகாந்த் கமல்ஹாசனை கூட விட்டு வச்சாங்க. விஜய நாம் தமிழர் நொறுக்குன்னு நொறுக்குறாங்க. அதனால தான் சொல்றேன், மண்குதிரை விஜய் 26ல் தெரியும். இந்தியா டுடே மணியும் பிரியனும் 26 ரிசல்ட் வர என்ன வேணாலும் சீமான் மலோட வன்மத்திலையும் கால் பண்ணிச்சிலையும் பேசலாம். நோ இஷ்யூஸ். 26 ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சு போகும். ஓகே சார், நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.